ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான அதிரசத்தை யார் வேணாலும் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான 2 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். பச்சரிசியை 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு ஈரம் உணர்ந்ததும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியும் வெல்லமும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். 1/2 கிலோ அரிசியில் தான் நான் இன்றைக்கி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறேன். தேவையான அளவு வெல்லத்தை உடைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கணும். பாகை தண்ணியில் விடும்போது கரையாமல் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். மாவில் ஏலக்காய் பொடியை சேர்த்து பாகு எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிளறணும். எல்லாமும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கிறதுனால எப்படி வருமோங்கிற பயம் இல்லாமல் தைரியமாக இதை கிளறி வைக்கலாம். இது போல் இட்லி மாவு பதத்துக்கு வரும். இதை ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே மூடி வச்சிடணும். மறுநாள் எடுத்து பார்த்தா மாவு நல்லா செட் ஆகி இந்த மாதிரி திக்காக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் அதிரசம் தட்டுறதுக்கான கரெக்டான பதத்தில் இருக்குது. லைட்டாக கையில் எண்ணெயை தொட்டு நல்லா மெல்லிஸாக இதை ரெடி பண்ணிக்கலாம். மாவை கம்மியான அமௌண்ட்டில் எடுத்து இந்த மாதிரி தின்னான லேயரில் நம்ம சுட்டு எடுக்கும்போது சாப்பிட்றப்போ திகட்டாமையும் இருக்கும். அதோட சீக்கிரமாகவும் வெந்துடும். ஒரு அதிரசத்தை 10லேருந்து 20 செகண்ட்ஸ்குள்ளேயே எடுத்துடலாம். அரிசி வெல்லத்தோட அளவு ப்ளஸ் பாகு பதம் அது ரெண்டும் சரியாக இருந்தாலே போதும். சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு அதிரசம் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நான் டெக்ஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். 1/2 கிலோ அரிசியில் கிட்டத்தட்ட 50 அதிரசத்துக்கு மேலேயே செய்யலாம். சுட்ட உடனேயே பார்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். மறுநாள் சாப்பிட்டோன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.